கட்சி கொடியை வெளியிடும் முன்பே தலைவர்கள் சமாதியில் ஆசி வாங்கும் விஜய். கட்சி அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பிருந்தே அரசியல் கட்சிகள் அவருடைய நகர்வை கவனித்து வந்தனர். மக்களுக்கு நலத்திட்டங்கள், மாணவர்களுக்கான உதவிகள் என அவர் தன் இலக்கில் மட்டுமே குறியாக இருந்தார். அதையடுத்து திடீரென கட்சியின் பெயரை அறிவித்ததோடு அடுத்தடுத்த விஷயங்களில் கவனம் ஈர்த்தார். அதன்படி தற்போது அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்து வருகின்றனர். விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார். மக்களவை தேர்தலுக்கு முன்பே கட்சியை தொடங்கிய போதிலும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தங்கள் இலக்கு என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருந்தது. தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை 15 நாட்களுக்குள் அறிமுகம் செய்ய உள்ளதாக என தகவல்கள் வெளியாகியுள்ளது. 3 வண்ணங்கள் கொண்டதாகவும் கட்சியின் கொள்கைகளை உள்ளடக்கியதாகவும் கொடி அமைக்கப்படுவதாக தெரிகிறது. கொடியை அறிமுகம் செய்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் கட்சி கொடியை ஏற்றுவதற்கான பணிகளை தொடங்க நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக முறையான அனுமதியை பெறும் பணியை தொடங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்சி கொடியை அறிவிக்கும் முன்பு பல தலைவர்களின் சமாதியில் விஜய் ஆசி பெற வாய்ப்பு இருக்கிறதாம். இதில் எம்ஜிஆர் மற்றும் கேப்டன் சமாதிக்கு விஜய் செல்ல இருக்கலாம் என கூறப்படுகிறது. கோட் படத்தில் ஏற்கனவே கேப்டன் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வருகின்றன.